எம்எஸ்சி எம்ஃபில் மேக்ஸ் முடிச்சிருக்கீங்க. ரைட்டா, உங்களுக்கு வேலைக்கு போகணுங்கிற இன்ட்ரெஸ்டும் இருந்திருக்கு இல்லையா? ஆமா சார். நீங்க ஆரம்பத்திலே இதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வீட்டில் சொல்லியிருந்தா என்ன? எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நான் ஸ்ட்ரிக்டாக பிடிவாதம் பிடிச்சோ எனக்கு போக தெரியலை. அது அப்படியே வந்து 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 இப்போ கடைசியாக 10 வருஷம் முடிஞ்சாச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம வீட்டிலே இருந்துகிட்டு இருந்தா என்னோட பேஷன் அப்படிங்கிறத விட சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து அந்த டீச்சிங் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட்டுருவனோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். 10 இயர்ஸ் கழிச்சு ஃபைனலி நீங்க டீச்சர் ஆயிட்டீங்க இல்லையா? Yes, அந்த sir. ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எடுத்தப்ப ஒரு டீச்சரா லாங் டைம் பேஷன், அது எப்படி இருந்தது அந்த ஃபீல்? ஒரு தேவதை மாதிரி இருந்துச்சு. டேய் அப்பா. ஜாப்பை விட்டுட்டு நான் வந்துட்டேன். வீட்டில் உட்காந்து என் குழந்தைங்கள நான் பார்த்துட்டு நான் உண்டு என் குழந்தைங்க உண்டு தான் இருந்தேன். பட் இவர் என்ன பண்ணுவாருன்னா, அப்போ தான் ஆஃபீஸ் விட்டு வருவார். வந்து உள்ள நுழைஞ்சதுமே ஏதாவது ஒன்று அவருக்கு கூடயே டென்ஷன் இருக்கும். ஒரு ஹரிபரியாக வந்து நின்றுட்டு ஏதாவது ஏங்க என்னங்க, ஏய் என்கிட்ட இப்போ பேசாத, என்ன நினைக்கிற நீ, போ அப்புறம் பேசு, சரி ஓகே. சாப்பாடு கூட எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு பாதி பசியோட தூங்குற அம்மாவை எல்லாம் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுற செல்ஃபிஷான சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். பண்ணது என்னுடைய இந்த பேசணும். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப முக்கியமானது அது முதல்ல அன்பு. அன்புக்கு அடுத்து இமீடியட்டாக மரியாதை தான். ரைட்டு தானே? அப்போ நிறைய நேரங்களில் ஆண்கள் என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா, என் மனைவி மீது நான் அன்பாக இருக்கிறேங்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயமா நினைக்கிறோம். வாழணுங்கிறத விட சுய மரியாதையோட வாழணுங்கிறது முக்கியம் இல்லையா? சிம்பிளாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் சார் நான் இருந்தேன். பெருசாக எந்த கனவோ எதுவுமே கிடையாது. அப்போல்லாம் வந்து ஆனால் தேவைகள் வீட்டில் வந்து கொஞ்சம் குறைவு தான். பொருளாதாரம் ஒரு சம்பளம் பத்தலைங்கிறது தெரியும். இருந்தாலும் நம்ம சம்பாதிக்கணும், நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணணும், நம்மளால எல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிற தாட்லாம் அப்போ வரல. ஒரு பொண்ணு எது செய்யலான்னு 5 இருக்கு, இதை செய்யக்கூடாதுன்னு 50 இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த 5 நம்ம செய்யலாம், ஆனா நமக்கு பிடிச்ச அந்த 50 நம்ம செய்யக்கூடாது. அவ்வளவுதான். சிம்பிள் ஒரு பொண்ணோட லைஃப்.